எதுக்காக வந்தீங்க, என்ன புகார் கொடுத்தீங்க? இப்போ தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனாகவும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இருக்கிற மா.க. ஸ்டாலின் அவர்களை எப்படின்னா அவர் மீது அரசு அலுவலகத்தில் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எப்படின்னா வெறும் கத்தி இதில் மட்டும் பண்ணல, வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. இது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுகிறது. ஆனால் நேற்று மிக விரைவாக காவல்துறை இந்த வழக்கிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இதுவரையிலே குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் வீட்டுக்கு மா.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தது. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது பிறகு அந்த இதுவும் காவல்துறையை பாதுகாப்பை விலக்கிட்டாங்க. அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும், பட்டவர்த்தனமாக தெரியும். எப்படின்னா என்ன காரணம்னா 24 மணி நேரம் மக்கள் பணி. அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிற மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை நாங்கள் போய் டிஜிபி கிட்டையும் ஏடிஜிபி எல்லண்டோ அவரிடத்திலும் வலியுறுத்தினோம். அவர்களும் எல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இது எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்திலேயே இந்த மாதிரி தாக்கப்படுகிறார்கள் என்றால் எப்படி பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்கள் சார். இப்போ சற்று முன் உங்களுக்காக இங்கே உங்கள் துணைக்காக வந்த நாங்கள் வர சொல்ல சொன்னாங்க. ஆனா வரும்போது இதே டிஜிபி ஆபீஸ் வாசல்ல வச்சு கொடூரமா ஒரு 5 பேர் தாக்கியிருக்காங்க. டிஜிபி ஆபீஸ் வாசல்ல. ஆமா, அது அவர் நான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்தவரை எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். அவரை தாக்குதல் பண்றதுங்கிறது நாங்கள் ரொம்பவும் வன்மையாக கண்டிக்கிறோம். சார், அரசு அலுவலகங்கள்ங்கிறது ஓகே, அரசு அலுவலகம் தாக்குனாங்கிறது ஓகே. ஆனா டிஜிபி ஆபீஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தலைமை இது வாசல்ல வச்சு ஒரு 20 போலீஸ் பார்வைக்கு முன்னாடி வச்சு தாக்கியிருக்காங்க. அது ரொம்ப சட்டம் ஒழுங்கு அது ரொம்ப தவறுங்க. அதை நாங்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்ல சார், போலீஸ் கண் முன்னாடியே நடந்திருக்கு சார், போலீஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இல்லை அப்படி இல்லைங்க, அதை பற்றி நான் உள்ளே போகிறோம்ல. எப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்கப்பட்டது நாங்கள் எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் அரசியல் காரணம் இருக்கான்னு அதுதான் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணுங்கிறோம். அதெல்லாம் சந்தேகம்லாம் இல்லைங்க. சந்தேகம் எங்கிட்ட இருந்தாலும் கூட அதை காவல்துறை கிட்ட தான் சொல்லியிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் காவல்துறை இது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட தயவுதாட்சணை இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு தமிழ்நாட்டில்? இல்லை அதெல்லாம் சார் அந்த விஷயத்துக்கு போக விரும்பலைங்க. அதுக்கு பின்னாடி தான் அவரை ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனாக அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு தவறான மனிதன்னா எப்படிங்க ஒரு சேர்மன் ஆக முடியும்? நான் கேட்குறேன், திமுக கூட கூட்டணி இல்லை, அதிமுக கூட நான் நேரடி கூட்டணி இல்லை. அவராக பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரை வேட்பாளராக அறிவிக்கிறார், அவராக நின்று ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் எம்பிக்கு போட்டிடுறார். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகளை பெறுகிறார். எப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் தான் மா.க. ஸ்டாலின். ஆமாம் ஆமாம், பொருளுதவி அதான் கண்டுபிடிக்கணுங்கிறோம் நாங்கள். பொருளுதவி சார், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நேற்று நடந்த அந்த ஜனநாயக அது எப்படின்னா படுகொலை, ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு தரத்தில் அவர் உயிர் தப்பிச்சார். ஒரே ஒரு கூட இருந்த எங்கள் ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் மட்டும் அதாவது அங்கே வர்றாங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளியிருக்கும். வெடிகுண்டு பாத்ரூமில் வீசியிருப்பாங்க, அவர் உயிர் அங்கேயே போயிருக்கும். இதுக்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பின்னணியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும்
அதை அவங்களை கைது செய்ய வேண்டும் என்பது தான் அனைத்து தலைவர்களும். இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் 10 முறை நம்ம மாகா ஸ்டாலின்கிட்ட பேசினார், சின்னையா அன்புமணி அவர்கள் பேசினார். அதே மாதிரி நம்முடைய இன்றைக்கி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து நேற்று பொதுக்கூட்டத்திலே அதுக்கு கண்டனம் தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலின் அவர்கள் இன்றைக்கி அவர் வீட்டுக்கே போய் அவருடைய அந்த அவர் இப்போ எப்படி நல விசாரிச்சு வந்தார். இது மாதிரி நாங்கள் யாரு மேலேயும் குற்றம் சொல்ல விரும்பலை. எல்லாரும் யாராக இருந்தாலும் இதில் நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபி கிட்ட சொன்னது என்ன எப்படி இருந்தாலும் அதை சரி. நேற்று வந்துங்க டிஜிபி கிட்ட என்னுடைய பாட்டாளி மக்கள் கௌரவத்தில் தியாகச்சமல் ஜி.கே. மணி அவர்கள் 3-4 முறை தொடர்பு டிஜிபி ஏடிஜிபிலாம் பேசினாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்க, விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், ஆணி வேறு வரையிலே இருக்கிற அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இல்லை இப்போ காவல்துறை என்ன சொல்கிறோன்னா காரை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. காரை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னொன்று கேட்குறோம், இவ்வளோ ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவருக்கு காவல்துறை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அதையும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் விரைந்து அது ஏதோ ஒரு கவுன்சில் இருக்கான், அந்த கவுன்சிலில் வச்சு அதுக்காக நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுங்க, நேற்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாக இருந்தது. காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே, பாட்டாளி எங்கள் ஐயாவும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரில் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆக காரணத்தினால அந்த தஞ்சாவூரில் மட்டும், ஆடுதுறையில் மட்டும், அங்கே அந்த உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்து முடிஞ்சுது. அதுக்கு மேலே வேறு எங்கேயும் இல்லை. அதனால் அந்த விரைந்து நடவடிக்கை எடுத்தால் இனிமேலும் நாங்கள் எவ்வளோ பாட்டாளி ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா நாங்கள் ஒரு மிக கடுமையான போராட்டத்துக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பது. ஆமாம், அது நான் சொல்லியிருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவரை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 6-7 போலீஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது பத்தாது. எப்படின்னா வீடு தைலாபுரம் தோட்டம் என்பது ஐயாவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமும் பாட்டாளி மக்களும் அவருக்கு பாதுகாப்பு தான். அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட தைலாபுரம் தோட்டம் என்பது ஒரு தனியாக ஒரு அங்கே அந்த என்ஹெச்சில் ஒரு தனியாக இருக்குது. அங்கே மேலும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது எப்படின்னா, நான் எனக்கு என்னங்க மொத்தமாக நீதி வேணும்னு கேட்குறோம். யாரு மேலேயும் நான் குற்றச்சாட்டு சொல்ல வரலைங்க. இல்லை, குற்றச்சாட்டு இல்லைங்க சார். இது குற்றச்சாட்டில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்குறோம் உங்ககிட்ட. சார், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு குற்றச்சாட்டாக கேட்கல, எப்படி இருக்குன்னு உங்களை கேட்குறோம். தமிழக சட்டம் ஒழுங்கு இன்னமும் சீர்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். எப்படின்னா, நீங்களே சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இங்கேயே வச்சு 6 பேர் தாக்குறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு இன்னமும் சீர்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சீர்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்று காலை 10:30 மணி அளவில் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த என்னை விடுதலை சிறுத்தையை சேர்ந்த கூலிப்படை, ஒரு 8 பேர் கொண்ட கூலிப்படை திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். நான் என்னை தற்காத்து கொண்டேன். தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நியாயமான கேள்விதான். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு, மற்ற சாதிக்காரங்களுக்கு கொடுப்பாரு, பறையர்களுக்கு வெறும் லாலிபாப்பை கொடுப்பாரு. இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில், மத்திய அரசு சார்பில் ஒதுக்கப்படுகிற சிறப்பு உட்கூறு நிதியை தமிழக அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது. இந்த 4 ஆண்டுகளில் 7,833 கோடியை இந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. இதுவரை விசிக எம்எல்ஏக்களோ திருமாவளவனோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடுறதில்லை. அதால் நாம் அவரை விமர்சனம் பண்ணுறோம். ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்து அதில் வெறும் 2 கோடியை செலவு செஞ்சுட்டு 118 கோடியை இந்த திமுக அரசு திருப்பி அனுப்புது. அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கேட்காத திருமாவளவனை நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம். அதனால் அவர் நம்ம மேலே கடுப்பாகி 2-3 முறை என்னை கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார். நான் அது சம்பந்தமாக 2 முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும்
ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கிறேன். காவல்துறை என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவை புகார் கொடுக்குற போதும் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன், கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இதை சொல்லுவதற்கு காவல்துறை தான் வெட்கப்படணும். ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு மோசமாக இருக்குதான், ஒருத்தனை கொலை பண்ண போகிறதா முயற்சி பண்ணுறாங்களாம், உங்களை நீங்கள் வெளியே வந்தால் கொலை பண்ணுவாங்க, அதால் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நேரடியாக திமுக இந்த தாக்குதல் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை அதாவது திமுக கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிகாவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதை திருமாவளவன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் சில வேளைகளில் தனியாக லுங்கி கட்டிக்கின்னு 2 மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா. அப்போது நான் நினச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல, ஆனால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் மீது இது மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. என் மீது ஏற்கனவே 2-3 முறை கொலைவெறி தாக்குதல், கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டா உடனே நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்லை. இதற்கு மேல் திருமாவளவனின் ஒவ்வொரு அசைவும், இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன். நீ எத்தனை பேரை கொல்லுவ? என்னைய கொண்டுட்டா இன்னொருத்தன் வரமாட்டானா? அதால் என்ன, எனக்கு மட்டும் ஒரு உயிர், திருமாவளவனுக்கு 4 உயிரா? அதால் திருமாவளவன் திருந்தி கொள்ள வேண்டும், தமிழக அரசு திருந்த வேண்டும். இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடப்பதை இந்த அரசு ஊக்குவிக்கக்கூடாது. கத்தி இருந்தால் காட்டுங்க. ஏங்க, இது தொடர்பாக காவல் நிலையத்தில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அவங்க தான் கவர்மெண்ட்டு, அவங்க தான் போலீஸு. நான் போலீஸில் போய் புகார் கொடுக்குறேன், போலீஸ் உயர் அதிகாரி சொல்கிறாரு கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கன்னா, அப்போ எதுக்கு அவர் போலீஸு? அதால் அது என்னவோ நடந்திருக்கும். அவங்க என்ன நான்லாம் கத்தியெல்லாம் வச்சிடல சார். அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். இது என்ன, இது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் கையில் நான் மல்லிப்பூவை கட்டுன்னு இருக்கிறேன், நான் பெட்டையா? அதால் முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. எல்லாரையும் அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்டில் தனியாக வராரு, நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா? நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அசிங்கமாக இருக்காது? அப்போது சார் விமர்சனம் பண்ணுறேன்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்னை திருமாவளவன் கெடுத்துறாரு, என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்னைய வரை இந்த மூர்த்தி இப்போ பேசுகிறேன்னு, இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நான் பேசியிருப்பேனா? அப்போது திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை பேர் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவன் செயல்களை தொடர்ந்து விமர்சித்து கொண்டே இருப்போம். ஒரு மூர்த்தி இல்லை, இந்த மாதிரி 1000 மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், போலீஸ் ஒரு ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன் சார். இது ஒன்றும் நடக்காது சார். நான் தான் சொல்லினேன், காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி கிட்டே கொடுத்துட்டேன். டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பண்ணுவார்?